கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டு வாக்குச்சாவடி அளவில் திமுகவை பலப்படுத்த வாக்குச்சாவடி முகவர்கள் மண்டல பயிற்சி மாநாடுகளை நடத்த திமுக திட்டமிட்டுள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மதுரை, கோவை ஆகிய நகரங்களில் இந்த மண்டல மாநாடு நடத்த திமுக திட்டமிட்டுள்ளது. அதன்படி திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் மண்டல பயிற்சி மாநாடு சில தினங்களுக்கு முன்பே காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாடு இன்று பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆளுங்கட்சியான திமுக தனது தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதன்படி ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாடு இன்று பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான பந்தல் மற்றும் மேடை அமைக்கும் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்க திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தற்பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு செல்கிறார். இந்த மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்திருந்தார். குறிப்பாக தற்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடங்கி சேலம் மாவட்டம் வரை உள்ள சுமார் 47 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். மொத்தம் 1,75,000 பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தல் வெற்றிக்கான அடித்தளமாக கருதப்படும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு இந்த மாநாடு ஒரு முக்கிய உத்வேகமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது சென்னை ரயில் நிலையத்தில் இருந்து முதலமைச்சர் வருகையால் சென்ட்ரல் ரயில் நிலையம் முழுவதும் பலத்த காவல் பாதுகாப்பானது தேர்க்கப்பட்டுள்ளது.